பேப்பர் இல்லாத படிக்க ஒரே தலைவர் வந்து தளபதி விஜய் அவர்கள். குறும்பு குறும்பு அந்த விளையாட்டுத்தலம் போகவே இல்லப்பா. கோவிச்சுக்காதீங்க சாமி, இவ்வளவு சீக்கிரமா நீங்களும் உள்ள வருவீங்க நான் எதிர்பார்க்கல. அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனைனா அண்ணன் பிரச்சனை நாங்க இருக்கோம், இத்தனை பேர் இருக்கோம்லனே. என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணுவீங்க? எல்லாமே என்னையா பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை சொல்லியா? மனசு வலி. அதாவது எதுக்கா அழுகுறப்போ எதுக்கா? நீ என்னமா ஆத்துக்குள்ள குளிச்சு வாயிலையும் மூக்கிலையும் தண்ணி வந்த மாதிரி அழுதுட்டு இருக்க? அதுக்கு ஒண்ணு அழுகலப்பா. இனிமே எடப்பாடி எனும் ஆளுமே யார் சொல்லுவா? எவ்வளவு சீரியஸா இருக்கு, எதுக்கு அழுதுட்டு இருக்கு பாரு. நம்ம த்ரில்லிங்கா இருக்கு நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா என் பேர் இருக்கு பிளஸ் 4 others அப்படின்னு ஆட் பண்ணி இருக்காங்க. 20 எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 3-4 மாசம் வெளியே வர முடியாது. அதனாலதான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவா இருக்க நாள்ல பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க. உங்க பிரச்சனை என்னன்னு தம்பி சொல்லுங்கம்மா. தம்பி, திருக்குறள்ல டேப் உடைஞ்சு 1 வாரமா பைப்ல தண்ணி வரல. நாங்களும் கலெக்டர்ல இருந்து கவர்னர் வரைக்கும் மனு எழுதி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நாங்க உங்களை தான் தம்பி நம்பி இருக்கோம். குடிக்க தண்ணி கூட இல்லாம இருந்தோம். ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் நாங்க நீர் சூப்பர் யூஸ் பண்ண முடியும்? அது சரி பாட்டி, எனக்கு இவங்க கஷ்டம் புரியுது. ஆனா இதெல்லாம் என்கிட்ட சொல்றாங்க. இனிமே எல்லாம் அப்படின்னு போய் இனிமே கவலைப்படாதீங்க சார், உங்க பிரச்சனையை நான் தீர்த்து தைரியம் போட்டு. ரொம்ப நன்றி தம்பி. ஒரு புதிய அரசியலை உருவாக்கக்கூடிய இடத்துல நாங்க வந்திருக்கோம். ஏன்னா நாங்க புதிய கட்சி. ஒரு மொட்டை, ஒரு மீச, 4 ஸ்கூல் பசங்க, அதுக்கு ஒரு தலைவன். ஆட்சி மட்டும் கைக்கு வரட்டு. 8ல இருந்து 8 கவுன்சில் வரை நம்ம கண்ட்ரோல். என்ன கேட்ட? 8ல இருந்து 8 கவுன்சில் வரை நம்ம கண்ட்ரோல். விக்ரவாண்டி மாநாடுக்கு அப்புறமே நீங்க பார்த்தனுமே தெரியும். இவரு மூக்காமுத்தோட அப்பா தான் இறந்தாரு. முறைப்படி பார்த்தா மூக்காமுத்த அப்பா தான் போய் சந்திக்கணும். எதுக்கு போயிட்டு ஸ்டாலினை போய் பார்த்தான்னு தெரியல. மூக்காமுத்துக்கு அப்பாவை போய் சந்திக்கணுமா? யாரை செத்து போன கருணாநிதியா போய் சந்திக்கணும்? அடே தற்கொலை, மூக்காமுத்துக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரே அப்பா தான்டா. அது கருணாநிதி தான். உலக மக்களை நல்லா காப்பாத்துவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அவரு தான் இனிமே எப்பவுமே இல்ல, இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அவரு இந்த உலகத்துக்கு அவர் தலைவரா இருக்கணும், முதலமைச்சரா இருக்கணும். தளபதி பீட் பண்றது இங்க வேர்ல்டுலே கிடையாது. அவர் நிக்கிற தொகுதி பிளாஸ்ட். கிளிக்கு சொல்ற மாதிரி சொன்னீடா, இந்த உலகத்துல அன்பு, பாசம், சொந்தம், பந்தம் இதுதான் அடிமையா இருக்கணும்னு. நீ பணத்துக்கு அடிமையா போயிட்டியடா. நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா அவருக்கு? இப்போ உச்சம் ஒருத்தர் சொல்றாங்களா, இப்ப அவனு சொம்பு தூக்குறான்ல, அந்த வலை பேச்சு நான் கேக்குறான். இந்த படத்துக்கு யார் எத்தனை கோடி சம்பளம்? இந்த படத்துக்கு 250 கோடி சொல்றாங்களா? யாரா குத்த உனக்கு 250 கோடி நான் கேக்குறான். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? எனக்கு நானே குத்துக்கினேன். அவரோட மேனேஜர் ஜெகதீஷ் கோ ப்ரொடியூசரா போட்டு உனக்கு நீ ஏன் சம்பளம் குத்துக்கிற? அது எப்படி உச்சம் கணக்கு வர நான் கேக்குறேன். கலகலப்பா தமிழ்நாடு ஃபுல்லா உங்க டாக்கா தான் இருக்குது. ஏன் என்ன எங்க பார்த்தாலும் முக்தார்னு யாருக்கும் பயப்படாம துணிந்து இறங்கி அடிக்கிறீங்களே. மக்களுக்கு இருக்கக்கூடிய கட்சியில எது நல்ல கட்சி, எந்த கட்சியை அடையாளப்படுத்தணுன்றது ஒரு பத்திரிகையாளருடைய கடமை. என் கடமையை நான் செய்யறேன். சாம்பார் ஆப்பு எனக்கு. திமுக எதிர்த்தவன், தளபதி விமர்சனம் பண்ணவன் எவனா இருந்தாலும் அவன் நடு ரோட்ல குர்நாய் கட்டி சாவான். எறும்பெல்லாம் சேர்ந்து யானை ஏத்துன்னு ஏப்ப விட்ட கதை படிச்சிருக்கீங்களா? படிக்கலையா? ஆறுமுகசாமி ஆணையத்தோட அறிக்கையை படிக்க தெளிவா தெரியும். அதாவது மொத்தம் 600 பக்கம் அறிக்கை. அந்த 600 பக்கம் அறிக்கையை உருக்கி அரை வரியில சொல்லணும்னா சுத்தி நின்னவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்கப்பா அந்த அம்மாவை. கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இவர் யார் தெரியுமா? இப்ப 20 கோடி ரூபாய் ஏமாத்திட்டு பெங்களூர் ஜெயில அம்மனமா நிக்க வச்சாங்களே மயிர், அவங்க பேரு ஹரிநாடா. நான் பிரிட்டிஷ் நாட்டு இளவரசர் நினைச்சேன். மயில் இளவரசர் எல்லாம் ஊர் ஏமாத்தின 420 840 கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோகால பண்ணி சம்பாதிச்சது எல்லாமே. ரொம்ப குனியாதரா, மூக்கு கீழே வந்துற போகுது. பஞ்ச் வைடா இப்பதான் வெச்சனே. இதே ஹரி என்ன பண்ணிட்டான், கோயம்பேடுல போயிட்டு எனக்கு எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணான். ஞாபகம் இருக்குங்களா? இப்போ அவன் ஒரு பிக்காலி பையன். ஐயோ அது மேட்டர் கேளுங்க. தன் பின்னாடி ஒரு சமுதாயமே இருக்கிற மாதிரி வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணான். யாரா பின்னாடி கூட்டம் செக் பண்ணி பார்த்தா லைட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய பசங்கள்கிட்ட போயிட்டு ஆளுக்கு 500 ரூபாய் கூப்பிட்டு வந்து கொண்டு வந்திருக்கான். அவன் விஜயடா சுடிதார் போடுவான்,
இவ்வளவு நீட்டு முடி வச்சிருப்பான். ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. கறி நாடாரையே ஒரு நாடாறு மீண்டும் ஒரு நாடாறு மீண்டும் ஒரு தமிழகத்தை ஆள்வதற்கு மக்கள் வாய்ப்பளித்தால் உண்மையிலேயே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சியை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர் வழங்குவாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எங்களுக்கு உண்மையிலேயே பெருமைதாங்கிறத இந்த நேரத்துல குறிக்கொள்கிறேன். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. எவன்லாம் சமுதாயத்தை பத்தி பேசுறானோ அவன் பொண்டாட்டிகள் அவன் சமுதாயமா இருப்பான். தேவையில்லாம் இப்போ சீமானுக்கு வம்பு இருக்கிறீங்க. ஆளை காலி பண்ண பாக்குறேன். அண்ணா சும்மா ஜாலிக்கு பண்ணனே. கருணாநிதி என்கிற ஒரு லஞ்சம் கமிஷன் கம்னாட்டி கரப்ஷன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய முழு வடிவம் யாருன்னா ஃபாதர் ஆஃப் த கரப்ஷன் கலைஞர் கருணாநிதி. மக்கால ஒளி பத்தாவன் அந்த பாடுஸ் பையன் சாட்டே சேர்மனா இருக்கட்டும் இல்ல அவன் அந்த விஜய்கிறான் அந்த பொறம்போக்கு குடிகார பொம்பளை போய் அவனையும் கேட்கற ஊழல்னு சொன்னா ஏடா நீங்க சொன்னோம்? நீங்க ஊழல் கரப்ஷன் லீடர்னு சொன்னா ஜெயலலிதாவை சொல்லுங்க. ஜெயலலிதா தான் முதலமைச்சர் இருக்கும் பொழுது நீதிமன்றத்தால் 2 முறை தண்டிக்கப்பட்டவர். பாருங்க எங்களை பத்தி என்ன வேணா பேசுங்க, ஆனா லலிதா மட்டும் எதுவும் பேசாதீங்க. ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். அங்கிள்ன்றது ஒரு நாகரிகமான வார்த்தை இல்லைங்க. அடே அவன் நாகரிகமான வார்த்தை கிடையாது. மாமான்றான். அந்த விஷயத்தை ஓவாயாலே மாப்பிள்ளை கிட்ட சொல்லுமா. கண்டனுக்கு பந்தவன் மாமான்றான். கண்டனுக்கு பந்தவன் மாமான்றான். காலங்காத்தால ஒரு சிக்கிட்டமே. பிஜேபிக்கு மாமாவை தானா பாத்துக்கிற படுஸ் பையா. அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அவருடைய சகோதரிங்க அவங்களுடைய மனைவி எல்லாருமே எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க இவன் அங்கிள் சொல்லும் போது. இந்த செருப்பால் அடிக்கணும்னு கோவம் வருது. கண்டனுக்கு பிறந்த பரதேசி பாடுஸ் லக்காடி பையன். ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாருல ஒருத்தர். என்ன சொன்னாரு திருப்பங்குன்ற விஷயத்துல? அவர் ஏதாவது பரம்போக்கு பையன் அவனுக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? பேசல. அவ எதுவுமே பேச மாட்டாங்க. இல்லங்க அவர் பிஜேபி எதிர்க்கிறாருங்க. மயிரை எதிர்க்கிறான். பிஜேபி கார சொல்லி தான் அவன் கட்சி ஆரம்பிச்சுக்கிறான். உங்களை யாராலையும் ஏமாத்தவே முடியாது சார். எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருங்க சார். யூ ஆர் கிரேட். இஸ்லாமிய சகோதர சோதனை கேட்கிறேன். இஸ்லாம் சமுதாயத்தினுடைய ஒரு தர்காவை இடிக்கிறேன்னு சொல்லிட்டான். இஸ்லாம் சமுதாயத்தை இழிவுபடுத்துகிறான் பிஜேபி காரன். ஏன் விஜய் குரல் கொடுக்கல? எப்படி விஜய் கட்சிக்கு இஸ்லாமில போய் சேர்றீங்க? எப்படி பின்னால போறீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. நம்ம அல்லாஹ் மன்னிப்பாரா? அல்லாஹ் மன்னிப்பாரா? ஏன் சார் என்னாச்சு? ஏன் இவ்வளவு ஹையர் டோன்ல கத்துறீங்க? இல்ல எமோஷனுக்கா? எந்த எமோஷன் தேவையில்லை, குறைச்சுக்குங்க. நமக்கு எடுத்துக்காதீங்க குமரன். கட்சி இருக்கா? உடம்புக்கு எடுத்துக்கிறது 173 எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போறதா மனுஷத்தனம். தப்பு பண்ணா தட்டி கேட்க போலீஸ் இருக்கு, தண்டனை கோர்ட் இருக்கு. கேட்கறதுக்கு நடுவில் நம்ம என்ன சாமியா? அக்கிரமத்தை பார்த்து குதிச்சு எழுதுற அத்தனை பேர் சாமி தான்டா. இதுக்காக தனியா வருமா? ஹாய் 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 வணக்கம் மக்களே. தாய் மாமான்னு சொல்லி நம்பி வந்தவங்களை அம்போன்னு விட்டுட்டு கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக கிட்ட அடிமையான ஒரு கட்சியோட தலைவர் தான் இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட். பெரியவன் சார் நீ சொல்லு, நீங்க பண்ண தப்பா இல்லையா? தப்புதான் இல்லையா? திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டுமே கண்ணில் உளறி கட்டுப்பாடு இல்லாத அணுகளுக்கு தலைவனா இருக்கிற விஜய் கிட்ட இங்க இருக்கிற மக்களுக்கு சில கேள்விகள் இருக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்க ப்ரோ. தாவேக்கான கட்சி ஆரம்பிச்சு இப்படி பாஜக காலில் விளையாடுறதுக்கு முதல்லயே பாஜக சேர்ந்திருக்கலாமே. அன்றைக்கு கதையை தவறாக எழுதிவிட்டேன். இன்றைக்கு திரைக்கதையை திருத்தி எழுதிவிட்டேன். பாஜக கொள்கை எதிரி கூட்டிட்டு இருந்தீங்களே, இப்ப கொள்கை எதிரி கூட மாட்டி போற நிலைமை வந்துருச்சு. கருவாப்பையில இந்த சோறு சமைக்க மாட்டா. மேடைக்கு மேடை கொள்கை எதிரின்னு பேசிட்டு இப்ப கட்சியை பாஜக அடக வச்சிட்டீங்களே ப்ரோ. எல்லார்கிட்டயும் உதவி வாங்குறதே உங்களுடைய தலையெழுத்தா போச்சுங்க. பெரியார் காமராசர் படத்தை தூக்கிட்டு சாவர்கர் கோல்வால்கர் படங்களை ஆபீஸ்ல வைக்க போறீங்களா ப்ரோ? நான் குமார் அவசரப்பட்டிய உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அவர்கிட்ட நீங்க என்ன கேட்பீங்கன்னா ஒண்ணுமே கேட்க மாட்டேன். நான் விஜயை பார்த்தா ஐ லவ் யூ விஜய் அப்படின்னு சொல்றது. சூப்பர். இதுதான் இந்த மாதிரி பெண்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை, ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவை. விளங்கிற நாடு. விஜய் ஐ லவ் யூ. விஷம் குடிச்சிட்டு சாவு.
ஏன் விஜய் சார் கிட்ட போயிட்டு உங்க பையனை ஏன் டைரக்டர் ஆகுறீங்கன்னு கேட்க வேண்டியது. வேற எதனா ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆக வேண்டியதானே, ஐபிஎஸ் படிச்சு போலீஸ் ஆக வேண்டியதானே, ஏன் அதெல்லாம் பண்ணாம உங்க பையனை டைரக்டர் ஆகுறீங்க சார்? நீங்க நடிகனா இருக்கிறனால உங்க பையனை டைரக்டர் ஆகுறீங்களான்னு கேள்வி கேட்டீங்களா? யாரும் கேள்வி கேட்டீங்களா? ஏன்னா விஜய் சாரோட அப்பா யாரு? அவரோட டைரக்டர். அவரோட பையன் விஜய் யாரு? நடிகர். அப்ப அவரோட பையன் நீங்க ஒண்டி ஃபேமிலி நெப்போட்டிசம் மாதிரி அப்பா பையன் பேர் என்ன சினிமாக்குள்ள வரலாம். சொல்றா என்ன நம்ம பேசுறோம் ஏதாவது பேசுறோம். ஆனா 70 வருஷமா கஷ்டப்பட்டு இந்த மக்களுக்காக பாடுபட்டவங்க ஜெயிலுக்கு போய் பாடுபட்ட அவங்க தன்னுடைய பையனோ பேரனோ வரணும்னு ஆசைப்படக்கூடாது. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. મમતા બેન અને સ્ટાલિનજીને કહેવા માંગુ છું, તૈયારી રાખજો. બિહાર પછી બંગાળ અને તામિલનાડુમાં પણ એનડીએ નો વારો છે. ભાજપ என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, நாங்க 2026 நாங்க தான் ஆட்சி அமைப்போம் பேசுறாரு. நான் அவருக்கு சவாலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனி தன்மை கொண்டவங்க நாங்க. 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். உங்க பரிவாரங்கள் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க, நீங்க ஒரு கை பாப்போம். இது பாரு, இந்த கப்பல்ல போட்டு கொண்டுட்டு போலீஸ் எல்லாம் மூடியதான் இருக்கலாம். ஆனா இந்த துணி போட்ட கூலிங்க ஏன் ஆளுங்க? வந்துட்டாயா வந்துட்டாயா. கேட்ல இருந்து ஹெட்கார்டன் சில்வர் வரை நம்ம கண்ட்ரோல். என்ன கேட்ட? கேட்ல இருந்து ஹெட்கார்டன் சில்வர் வரை நம்ம கண்ட்ரோல். பர்மிஷன்ல எதுக்குமே கேட்கவே தேவையில்ல. டிவிகே அப்படின்னா போதும். டிவிகே தமிழக வெற்றி கழகம். நைட் வர போலீஸ் வேற நோண்டுறாங்க பாத்தியா? பாஸ் வாங்கிட்டியா வண்டிக்கு? இல்ல மாநாடு போக கூட வீட்டுக்கு போனா பாத்தியா? அவனுக்கு எல்லாத்துக்குமே ஜெயிச்சுட்டு பேசு. நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்னை உட்கார வச்சு முடிச்சிருவேன். போடா. இப்போ உச்சம் ஒருத்தர் சொல்றாங்களா, இப்ப அவனு சொம்பு தூக்குறான்ல அந்த வலை பேச்சு நான் கேக்குறான். இந்த படத்துக்கு யார் எத்தனை கோடி சம்பளம்? இந்த படத்துக்கு 250 கோடி சொல்றாங்களா? யாரா குத்த உனக்கு 250 கோடி நான் கேக்குறான். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? எனக்கு நானே குத்துக்கினேன். அவரோட மேனேஜர் ஜெகதீஷ் கோ ப்ரொடியூசரா போட்டு உனக்கு நீ சம்பளம் குத்துக்கிற, அது எப்படி உச்சம் கணக்கு வர நான் கேக்குறேன். கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. வேற ஒருத்தர் கூட நான் ஒரு சன் பிக்சர், ஒரு ஏஜேஸ், ஒரு வேல்ஸ், அது போல மத்தவங்க வந்து கூட மத்த யாரும் வந்து கொடுப்பாங்க உனக்கு 250 ரூபாய். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி ஃபீல் பண்ணாத. நீ என்ன நச்சு அப்படியே அறுத்து தள்ளிடுற. உனக்கு 250 கோடி கொடுத்து நான் கேக்குறேன். மிஞ்சி போனா டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடுவேன், ஹீரோயின்ல பின்னாடி வேற என்ன பண்ணுவேன்? அதுக்கு உனக்கு 250 கோடியா? அந்த அறிவார்ந்த தம்பிகள்கிட்ட, எதிர்கால இளைய தலைமுறைகிட்ட நம்முடைய தமிழ் சமூகத்தை புரட்டி போவந்த அந்த புரட்சியாளர்கிட்ட போய் மைக் நீட்டிட்டாங்க. விக்ரவாண்டி மாநாடுக்கு அப்புறமே நீங்க பார்த்ததுமே தெரியும். இவரு முகாமுத்தோட அப்பா தான் இறந்தாரு. முறைப்படி பார்த்தா முகாமுத்த அப்பா தான் போய் சந்திக்கணும். எதுக்கு போயிட்டு ஸ்டாலினை போய் பார்த்தான்னு தெரியல. முகாமுத்துக்கு அப்பாவை போய் சந்திக்கணுமா? யாரை செத்து போன கருணாநிதியை போய் சந்திக்கணும்? டேய் தற்குறி, முகாமுத்துக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரே அப்பா தான்டா. அது கருணாநிதி தான். உலக மக்களை நல்லா காப்பாத்துவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அவரு தான் இனிமே எப்பவுமே இல்ல, இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அவரு இந்த உலகத்துக்கு அவர் தலைவரா இருக்கணும், முதலமைச்சரா இருக்கணும். தளபதி பீட் பண்றது இங்க வேர்ல்டுலே கிடையாது. அவர் நிக்கிற தொகுதி பிளாஸ்ட். கிளிக் சொல்ற மாதிரி சொன்னீனடா, இந்த உலகத்துல அன்பு பாசம் சொந்தம் பந்தம் இதுக்கு தானே அடிமையா இருக்கணும். நீ பணத்துக்கு அடிமையா போயிட்டியடா. நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.